ஐயோ பாரு, ஒரு காலத்துல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட. சமந்தா பாரு எவ்வளவு அழகா இருக்கிறா, ஹன்சிகா பாரு எவ்வளவு அழகா இருக்கா. இந்த மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியலையே. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹலோ எக்ஸ்கூஸ் மீ. யாரா? ஹலோ, ஏதோ பக்கத்து டேபிள்ல தான் இருந்தேன். சரி, ஏன் விழுந்துகிட்டு இருக்கீங்க? இங்க பாத்தீங்களா நான் எப்படி இருந்தேன்னு முன்னாடி. இது தமிழ் மாதிரி இருக்கு. அது நான். ஓ, நீங்களா? எனக்கு எப்படி பசி கட்டுப்படுத்துறதுனே தெரியல. ஓ, ஒன்னு அந்த மாதிரி இருந்தீங்க, இப்ப திரும்பி அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை. ஆமா, ஆக வேண்டியதானே? வாய் கட்டுப்படுத்தினாலே எல்லாம் ஆயிரலாமா? எப்படி? ஓ, உங்களுக்கு அந்த ப்ராப்ளமா? புரியுங்க. இதுதான் ரூட்டின் பை. ஓகே, இது என்ன இது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, உங்க வாயை கட்டுப்படுத்துறதுக்காக உதவி செய்யும். ஆமாவா? ஆமா, ஏன்னா இப்ப நம்ம பாத்துக்கோங்க, மனுஷன் மச்சா மேல சாப்பாடு விதவிதமா ஒரு நாளைக்கு ஒண்ணு விளையாட்டு இருக்கு. எல்லாம் பார்க்கும்போது வாய் ஊறுது. ஆனா என்ன பண்ணணும்னா, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னுக்கு இந்த ரூட்டின் பைட்ஸ் ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுற குவான்டிட்டி உங்களால குறைக்க முடியும். இவர் என்ன பண்ணிடுவாரு, நம்ம வயிறு வந்து அப்படி ஃபுல் மாதிரி ஆக்கிடுவாரு. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க இவ்வளவு பேர் தட்டுல சாப்பிடுவீங்க தானே எப்போதும். அதுல கொஞ்சமா தான் நீங்க சாப்பிடுவீங்க, உங்களால ஃபுல்லா சாப்பிட முடியாது. அப்படின்னா என்ன ஆகும், உங்க சாப்பாடு குவான்டிட்டி குறைய உங்க உடம்பு குறைய ஆரம்பிக்கும். நான் இந்த ரூட்டின் பைட்ஸ் சாப்பிடுறேன். காசு நீங்க கட்டி. அது என்னோடதான்.